ஆட்டி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. 2 நாளாக சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்க பெண்கள், அந்த பெண்களை பற்றிய கதை தான் இந்த ஆட்டி படத்தோடது. ஸோ 5 பெண்கள் சேர்ந்து இந்த ஆட்டி படத்தில் ஒரு பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சிங்க பெண்களாக மாறி அந்த கயவனை தோல் உரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆட்டி படத்தோட கதை. இந்த படத்தை தயாரித்துள்ள இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காதல் சுகுமார் அவரோட காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே சுட்டுருப்பான் போல அப்படின்ற காமெடி. அப்புறம் 2 சின்ன பசங்க அவங்களோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பசங்க. அந்த பசங்க சொல்கிற அந்த ஏய் அவர் மண்டையை பார்த்தா கூட தேங்காய் மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாம் தேட்டர்லாம் நல்லா கிளாப்ஸு. இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமுமே இந்த படத்திற்காக எடுத்து தச்ச சட்டம் மாதிரியே அவ்வளவு பக்காவாக இருந்தது. ஸோ இந்த அனைத்து பெருமைகளும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பரமசிவன், பாத்திமா, இப்படி எல்லாமே குடிமகன், இப்படி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த படங்களை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், உங்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து தமிழக அரசு விருது தரணும். ஏன்னா இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சிங்கப்பெண் திட்டம், அதற்கும் இந்த ஆட்டி படத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படி சம்பந்தம் இருக்க மாதிரி தான் இதோட கதையே இருக்குது. ஏன்னா 1880 நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அப்போ உள்ள சிங்கப்பெண்களாக மாறிய அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த ஆட்டி படத்தில் வந்து இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து சிங்கப்பெண் காஸ்டியூமில் வந்தேன். அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு, ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த ட்ரெண்டு பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பெருமைகள் எல்லாமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மக்கள் மனசில் போய் பதிகிறதுக்கு நான் ஒரு துரும்பாக, ஒரு கடுகாக இருந்திருக்கிறேன். இந்த நன்றி நன்றி நன்றி. இந்த தமிழக அரசிற்கு நானும் ஒரு அணிலாக இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து எனக்கு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைகள் முதல் பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கதையம்சம்தான் இந்த ஆட்டி படத்துலையும் இருக்கிறதுனால தான் அந்த ஆட்டி படத்திற்கு நான் சிங்கப்பெண் அந்த காஸ்டியூமில் வந்தேன். ஸோ இதுதான் காரணம். நீங்கள் வந்து இதை வந்து வேறு மாதிரி ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். புரியுதுங்களா? அது யாரும் தடுக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் தானேங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க. இது என்னங்க நியாயம் இது? அதனால் விஜய் சாருக்கு நீங்கள் என்ன ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, அவர் கொண்டு வர நல்ல திட்டங்களை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பண்ணி முடக்கணும்னு நினச்சாலும் சரி, நான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் விஜய் சாரோட ரசிகன். எனக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி. அது மட்டும் இல்லை, இன்னொரு குட் நியூஸும் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் ஆட்டி படத்தோட தயாரிப்பாளர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த சிங்கப்பெண்களோட கதையை எடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த 2 நாளாக சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனால அவருக்கே ஒரு எண்ணம் தோணியிருக்கு. ஏன் நம்மளோட அடுத்த படத்தில் இந்த சிங்கப்பெண்கள் அந்த கதையவே வந்து நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை தோன்றிருக்கு. நன்றி நன்றி நன்றி. பாருங்கள், சொல்லும்போது கூட விசில் அடிக்குது. விஜய் சார், நீங்கள் தூண்லேயே இருக்கீங்க, துரும்புலேயே இருக்கீங்க. டிவிக்கு தூண்லேயே இருக்குது, துரும்புலேயே இருக்குது. ஸோ அந்த ஆட்டி படத்தோட தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவரே தயாரித்து இயக்க போகிற படம் தான் லயன் கேர்ள்ஸ் அப்படின்னு டைட்டில் பேர் வச்சிருக்காரு. அந்த லயன் கேர்ள்ஸ் படத்தில் கதையின் நாயகனாக கதையின் நாயகியாக இந்த கூல் சுரேஷ் தான் நடிக்க போகிறேன்.
சரிங்களா? இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தமிழக அரசு விஜய் சாரோட அவருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சிங்கப்பெண் அந்த கதையை லயன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு கதையின் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இயக்கவும் போகிறார். அதற்கு காரணம் இந்த ஆட்டி படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான். மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற சின்ன சின்ன அந்த விஷயங்கள் எல்லாமே தோலுரித்து காட்டும்படியாக இனிமேல் நல்லது நடக்கும்படியாக இந்த லயன் கேர்ள்ஸ் சிங்கப்பெண்கள் படத்தை இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து இயக்க போகிறாரு. அந்த பெருமைகள் எல்லாமே தமிழக அரசு மாண்புமிகு விஜய் சாருக்கு அவருக்கு தான் போய் சேரும். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் பாலா சார் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு தத்ரூபமாக அந்த கேரக்டராகவே தெரியுமா அந்த மாதிரி இருக்கும். ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் விடுதலை படம் பார்க்கும்போது, ஒரு மாரி செல்வராஜ் சார் படம் பார்க்கும்போது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மனசோட தோன்றி இருக்குமோ அதே தான் இந்த ஆட்டி படம் பார்க்கும்போதும் தெரியும். மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு படத்துலையும் 10 கோடி 20 கோடி வாங்குற அந்த ஹீரோ கூட அந்த ஹீரோயின் கூட மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட செய்யாத வேலைகளை இந்த கூல் சுரேஷ் உயிரை கொடுத்து நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க ஜெயிலுக்கு போடுங்க ஜெயிலுக்கு போடுங்கன்னு. கூல் சுரேஷை ஜெயிலில் போகிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாங்க? ஆட்டின்றது ஒரு நல்ல படம், சிங்கப்பெண்களை பற்றிய படம். அது அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் சார் ஆரம்பித்து வச்ச அந்த நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த கூல் சுரேஷ் பாடுபடுற. ஆனால் என்னை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்களே, ஏன்? எனக்கு தெரியுங்க உங்கள் உள் மனசில் அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. ஏன்னா கூல் சுரேஷ் கள்ளங்கப்படம் இல்லாதவன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நல்லா வரணும், சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும், அதுக்கு தானே நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். அந்த கடைக்கு போய் ப்ரமோஷன் பண்ணணும், இந்த கடைக்கு ப்ரமோஷன் பண்ணணும்னு. நீங்கள் என்ன ஜெயிலில் போடுறதுக்கு நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை குளிக்கிற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கட்டவனே அப்படின்னு நம்ம இவர் கட்டபொம்மன் சார் பேசியிருப்பார். நான் அதை பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி பத்தாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜெயிலில் போடணும்னு சொல்கிறீங்க. என்ன ஜெயிலில் போட்டாக்க உங்களுக்கு தாங்க நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். என்ன ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம், என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பொண்டாட்டிங்கள்ட்ட அடி வாங்குவீங்க, செருப்பால் அடிக்கும் உங்கள் பொண்டாட்டி. உங்கள் பசங்களாம் விளக்க மாத்திர அடிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ட்ரஸ்ட் ஆகி போயிடும், புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு தான் காசு கொடுப்பீங்க அப்புறம், புரியுதா? அதனால் எதுவாக இருந்தாலும் கூல் சுரேஷ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக தான் அந்த கூல் சுரேஷ் பாடுபடுறது. என்ன போய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்களே, கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு கூல் சுரேஷ் ஒன்று அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லைங்க. டேய் அப்படின்னு சொன்னால் ஓடி போயிடுவேன், புரியுதா? அப்படி வாயில்லாத பூச்சிங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால் தயவு செஞ்சு நான் வேணா விவரம் இல்லாமல் பேசலாங்க, நீங்கள் ரொம்ப விவரமாக பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், ரொம்ப விவரமாக பேசுகிறீங்க, போங்க ரீல்ஸ் எடுத்து என்ன மாதிரி இழிச்ச வாயினா இருந்தாக்க திட்டுங்க. வேற எதனா புளிச்ச வாயினா இருந்தால் உங்களுக்கு சப்பு சப்புன்னு வைப்பாங்க இல்லையா? நிற்கட்டுங்க. ஏன் அவர் ராகவா லாரன்ஸ் மார்டின் நிற்கட்டும், அப்புறம் கேபி பாலா நிற்கட்டும், கூல் சுரேஷ் நிற்கட்டும், எல்லாருமே நில்லுங்க. யார் நிற்க வேணான்னு சொன்னால் எல்லாருமே நில்லுங்க. உங்களுக்கு இழிச்ச வாயன் கூல் சுரேஷ் தான் இல்லையா? ஏன் இப்போ நீங்கள் ஒரு படிக்கட்டு வைக்கிறீங்கன்னா எதுக்கு? போய் உச்சம் தொடுறதுக்கு தானே. அந்த ஐடியாவில் தானே எல்லாரும் பிளான் பண்ணுறது. எல்லாரும் நில்லுங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நிரூபிச்சுட்டு காமிச்சிருக்கவர் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதனால் யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், ஆனால் யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். எப்படி இப்போ திமுக எம்எல்ஏக்கள், டிவிகே எம்எல்ஏக்கள், அப்புறம் டிவிகே அமைச்சர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்களோ, அதே நல்ல எண்ணத்தில் திருச்சியில் நில்லுங்க, கோயம்புத்தூரில் நில்லுங்க, மதுரையில் நில்லுங்க. ஆனால் மக்களை தெருக்கோடியில் மட்டும் நிற்க வச்சிடாதீங்க. அது ஒன்று மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் யார் வேணாலும் நிற்கலாம். இழிச்சாவாயன் கூல் சுரேஷ் கூட நிற்பான். நீங்கள் ஜெயிச்சு வச்சினாக்கா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. யார்? ஆமாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு தங்கமான மனித. போட்டி இருக்க தாங்க செய்யும். சாதாரண சப்ப பையன் கூல் சுரேஷ்கே இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது, ஒரு தொகுதியோட எம்எல்ஏக்கு நிற்கும் போது
நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு வைப்பீங்க சொல்லுங்கள். எவ்வளோ எதிர்ப்பு வைப்பீங்க. அதனால் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நின்னால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். ஜெயிப்பார்ல. ஆமாம், தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக நடக்கிறதே ரீல்ஸ் அரசியல் தான், ஆட்சி தான். புரியுதா? உலகம் ஃபுல்லாக நீங்கள் அமெரிக்கா எடுத்து போய் பாருங்கள், யூடியூப்பில் சமைக்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் ரீல்ஸ் இல்லையா? அவர் அமெரிக்கா பிரசிடென்ட், அவர் பேர் நம்ம குண்டா ட்ரம்ப்பு. உங்களுக்கு நீங்களே ரீல்ஸ் போட்டு தானே இருக்கீங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். உலகம் ஃபுல்லாக இப்போ ரீல்ஸ் முகம் தான் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் விஜய் சார் வந்து ரீல்ஸுக்காக பண்ணுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. அவர் ரியலாக பண்ணுறாரு. ரீல்ஸுக்காக பண்ணது படத்தில் கில்லி, திருப்பாச்சி அந்த மாதிரி படத்தில் என்ன விழுந்துச்சுரா பார்த்தீங்களா? இப்போ கூட விஜய் சார் பற்றி பேசுகிறோன்னா மைக்கே அதிர்ந்து பார்த்தீங்களா? இதுதாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார். சரிங்களா? நன்றி. உங்களுக்கு கை வலிக்கும்.